थोड़ा सपना जो देखते हैं, जम्मू कश्मीर के लोगों ने ऐसे लोगों को नकार दिया है। अब तमिलनाडु के लोग भी ऐसा ही करने जा रहे हैं। साथियों, मैं तमिलनाडु की धरती पर बहुत बड़े परिवर्तन की आहट देख रहा हूं। तमिलनाडु में बीजेपी का प्रदर्शन इस बार डीएमके और कांग्रेस के इंडी अलायंस का सारा घमंड तोड़ करके रख देगा। தமிழ் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்களை காஷ்மீர் மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நம்ம தமிழக மக்களும் இப்போது அதைத்தான் செய்ய போகிறார்கள். திமுக காங்கிரசின் இந்தி கூட்டணி கண்டிப்பாக துளை தெரியப்படும். காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த வெற்றி என்ற தலைக்கணம் இருக்கிறது, அவர்களுக்கு அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். साथियों, डीएमके और कांग्रेस का इंडी अलायंस कभी भी तमिलनाडु को विकसित नहीं बना सकता। इन लोगों की हिस्ट्री घोटालों की है। इन लोगों की राजनीति का आधार लोगों को लूटने के लिए सत्ता में आना है। एक तरफ बीजेपी की कल्याणकारी स्कीम होती है, दूसरी तरफ इनके करोड़ों के स्कैम होते हैं। हमने ऑप्टिकल फाइबर और 5G दिया, हमारे नाम पर डिजिटल इंडिया स्कीम है, इंडी अलायंस के नाम पर लाखों करोड़ रुपए का 2G का स्कैम है, और डीएमके उस लूट की सबसे बड़ी हिस्सेदार थी। बीजेपी ने बड़ी संख्या में एयरपोर्ट बनाए, हमारे नाम पर उड़ान स्कीम है, इंडी अलायंस के नाम देश की सुरक्षा के साथ खिलवाड़ करने वाले हेलीकॉप्टर स्कैम है। हमारी खेलो इंडिया और टॉप स्कीम से देश ने खेलों में ऊंचा मुकाम हासिल किया, लेकिन उनके नाम पर CWG स्कैम का दाग है। हमने खनिज सेक्टर में रिफॉर्म को लागू किया, इंडी अलायंस के नाम पर कॉल स्कैम की कालिख लगी है। ये लिस्ट बहुत लंबी है और यही इंडी अलायंस की सच्चाई है। நண்பர்களே, இந்த திமுக காங்கிரஸோட இண்டி கூட்டணியால தமிழ்நாட்டில் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் முன்னெடுக்கவே முடியாது.
அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் மோசடியும் ஊழலும் தான் முதன்மையாக இருக்கும். அவங்களோட கொள்கையே பார்த்தீங்கன்னா அரசியலில் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை இலக்கு தான் அவங்களுடைய முதல் இலக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவோட பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக இண்டி கூட்டணியில கோடிக்கணக்கான ஊழல்கள், ஆப்டிகல் ஃபைபர் மற்றும் 5G இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு கொடுக்குது. நம்ம பேர்ல டிஜிட்டல் இந்தியாங்கிற திட்டம் இருக்கு. ஆனா இந்திய அலையன்ஸ்ல லட்சக்கணக்கான கோடிகளில் நடைபெற்ற ஊழல் இருக்கிறது. 2G ஊழல் இருக்குது. இந்த 2G கொள்ளையில் பெரும் பங்கு வகித்தது திமுக தான். பிஜேபி ஏராளமான விமான நிலையங்களை கட்டியது. பிஜேபி பேர்ல உடான் திட்டம் இருக்கிறது. ஆனா இண்டி கூட்டணியில நாட்டின் பாதுகாப்புடன் விளையாடும் ஹெலிகாப்டர் ஊழல் தான் இருக்கிறது. நம்ம கேலோ இந்தியா மூலம் விளையாட்டுத்துறையை மிக உயர்ந்த உன்னதமான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஆனால் அவங்க பேர்ல CWG ஊழல் தான் முதன்மையாக இருக்கிறது. கனிம துறையில பல்வேறு புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்து இந்தியாவின் கனிம வளத்தை நம்ம மேம்படுத்தி கொண்டிருந்தால் அவங்க பேர்ல கனிமத்துல நிலக்கரியை கொள்ளையடித்த நிலக்கரி ஊழல் தான் இருக்கிறது. இந்த பட்டியலை சொல்லிட்டே போனா ரொம்ப நீளமாக போய்கொண்டே இருக்கும். அதுதான் இண்டி கூட்டணியின் उन्मयान निலைமை. साथियों, कन्याकुमारी ने हमेशा बीजेपी को भरपूर प्यार दिया है और इसलिए यहां की डीएमके कांग्रेस गठबंधन कन्याकुमारी के लोगों को सजा देने का कोई मौका नहीं छोड़ती। आप एक के बाद एक इनकी हरकतें देखिए। 20 साल पहले अटल जी ने नॉर्थ साउथ कॉरिडोर की नींव रखी थी। इस कॉरिडोर के कन्याकुमारी नारिकुलम ब्रिज का काम इन लोगों ने इतने वर्षों तक लटका कर रखा। 2014 में जब हमारी सरकार आई तब हमने उसे पूरा किया। कन्याकुमारी और तिरुवनंतपुरम 4 लेन रोड भी यहां की सरकार बनने नहीं दे रही थी। हमें इसके लिए अतिरिक्त फंड देना पड़ा, तब ये काम शुरू हो पाया। कन्याकुमारी के लोग मार्तंडम और पार्वतीपुरम फ्लाईओवर के लिए भी वर्षों से मांग कर रहे थे, लेकिन डीएमके और कांग्रेस के लोगों ने एक बार भी नहीं सुना। जब बीजेपी केंद्र में आई तब ये काम भी पूरा किया गया। यहां लोग 40 साल से डबल रेल ब्रिज का भी सपना देख रहे थे, उसे भी इन्होंने पूरा नहीं होने दिया। अब बीजेपी सरकार ये काम कर रही है। நண்பர்களே, கன்னியாகுமரி எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏராளமான அன்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஆதரவு பாரதிய ஜனதாவிற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக காங்கிரஸ் இண்டி கூட்டணி எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இங்குள்ள மக்களை சுரண்டலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க அவங்க நடவடிக்கைகள் எல்லாம் கடந்த 20 ஆண்டுகளாக ஒன்றன் பின் ஒன்றாக பாத்தீங்கன்னா அவங்க எண்ணம் நமக்கு புலப்படும். ஆனால் நம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வடக்கு தெற்கு வழித்தடத்திற்கு ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்தார். கன்னியாகுமரி நரிக்குளம் பாலம் பல ஆண்டுகளாக அவர்கள் நிறைவேற்றாமல் வைத்திருந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி 2014ஆம் ஆண்டு வந்த பிறகுதான் அதை நாங்கள் நிறைவேற்றினோம். இங்கு இருந்த அரசு எல்லாம் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் 4 வழிச்சாலை எல்லாம்
அமைக்க அனுமதி கூட கொடுக்கவில்லை. அதற்காக கூடுதல் நிதி கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போதுதான் பணியை தொடங்க முடியும் என்ற நிலை இருந்தது. அதை செய்து முடித்தது பாரதிய ஜனதா கட்சி அரசு. மார்த்தாண்டம் பார்வதிபுரம் மேம்பாலம் அமைக்க நம்ம மக்கள்லாம் பல ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மார்த்தாண்டத்துக்கும் இந்த பார்வதிபுரத்துக்கும் மேம்பாலம் வேணும். திமுக காங்கிரஸ் கூட்டணியோட காதுகள் அது விழவில்லை. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பாலத்தின் வேலை முடிந்தது. இங்க இருக்கிற மக்கள்லாம் 40 வருஷமாக இரட்டை ரயில் பாலம் வேணுங்கிற கனவை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதையும் அவர்கள் அனுமதிக்கவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியின் அரசு வந்த பிறகுதான் இந்த விலையும் மிக விரைவாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. வெகு விரைவில் இரட்டை ரயில் பாலமும் இங்கு வந்துவிடும். साथियों, हम तमिलनाडु का पोर्ट इंफ्रास्ट्रक्चर डेवलप करने में भी जुटे हुए हैं। अभी पिछले महीने ही मैं तूतुकुड़ी आया था। वहां मैंने चिदम्बरनार पोर्ट आउटर हार्बर कंटेनर टर्मिनल का शिलान्यास किया था। हमारे फिशरमैन भाइयों के लिए भी बीजेपी सरकार लगातार काम कर रही है। चाहे वो आधुनिक फिशिंग बोट के लिए आर्थिक मदद देना हो या फिर उन्हें किसान क्रेडिट कार्ड के दायरे में लाना, आपकी हर चिंता उसका हमने समाधान करने का प्रयास किया है। यहां के हमारे साथी श्रीमान जॉय डी क्रूज ने फिशरमैन कम्युनिटी के लिए जो काम किया है, मैं उनकी प्रशंसा करता हूं। और जब भी मैं उनको मिलता हूं, ऐसे अनेक विषयों पर उनसे मुझे बात करने का अवसर मिलता है। நண்பர்களே, தமிழ்நாட்டின் துறைமுக உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுல நாங்க ரொம்ப மும்முரமா இருக்கோம். துறைமுகம் வளர்ந்தால்தான் ஒரு நாடு வளரும். ஆகவே தமிழ்நாட்டில் துறைமுகத்தை நாங்கள் கட்டமைப்பை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் தான் நான் தூத்துக்குடி வந்திருந்தேன். அங்க சிதம்பரனார் துறைமுகம் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினலுக்கு அடிக்கல் நாட்டி இருந்தேன். நமது பகுதியின் மீனவர்களின் நன்மைக்காக, அவர்கள் நலனுக்காக பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நவீன மீன்பிடி படகுகளுக்கு நிதி உதவி வழங்குவதாகட்டும், அல்லது அவர்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு வரம்பிற்குள்ள அவர்களை கொண்டு வருவதாகட்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் மீனவ மக்களின் ஒவ்வொரு கவலையையும் தீர்ப்பதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருகிறது. மீனவர் சமுதாயத்தின் நமது நண்பர் திரு ஜாய் டி க்ரூஸ் ஆற்றிய பணிகளை எல்லாம் நான் பாராட்டி நினைவு கூறுகிறேன். அவரை பற்றி எண்ணும் போதும் சிந்திக்கும் போதும் அவரின் பல்வேறு கருத்துக்களை நான் நினைவு கூறுகிறேன். साथियों, हम तमिलनाडु की कनेक्टिविटी को बेहतर बनाने के लिए रेलवेज और हाईवेज का नेटवर्क तैयार कर रहे हैं। इन 10 वर्षों में तमिलनाडु में भी करीब करीब 50,000 करोड़ के हाईवे के प्रोजेक्ट पूरे किए गए हैं। 70,000 करोड़ रुपए के हाईवे पर और काम चल रहा है। 2009 से 2014 तक कांग्रेस डीएमके सरकार दिल्ली में बैठी थी। हर साल तमिलनाडु को रेल विकास के लिए करीब करीब और सिर्फ 800 करोड़ रुपए देती थी। बीजेपी सरकार ने इस साल रेलवे इंफ्रास्ट्रक्चर के लिए तमिलनाडु को करीब 6,300 करोड़ रुपए दिए हैं। தமிழ்நாட்டில் சாலை தொடர்பை மேம்படுத்துவதற்காகவும் ரயில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பை, ஒரு இணை செயல்பாட்டை நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சுமார்
50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை பணிகள் நிறைவடைந்து விட்டன. சுமார் 70,000 கோடி ரூபாய்க்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2009-2014 ஆண்டுக்கான காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக ஆட்சி டெல்லியில உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க தமிழகத்தின் ரயில்வே பணிகளுக்காக கொடுக்கப்பட்ட பணம் திட்ட மதிப்பீடு ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் கூட இல்லை. ஆனால் பாஜக அரசு ரயில்வே கட்டமைப்பிற்காக ஆண்டிற்கு கொடுக்கப்பட்ட பணம் 6,300 கோடி ரூபாய். साथियों, डीएमके तमिलनाडु के भविष्य के दुश्मन है, और सिर्फ दुश्मनी ऐसा नहीं है,